ஆண்டவருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியும். இப்ப எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் உங்க கூட பேசி 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 உள்ள இருந்து கொஞ்சம் என்ன செய்யலாம், கொஞ்சம் எடுக்கலாம். ஆனா முழுமையாக எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது இல்லையா? இது உண்மை, இது உண்மை. ஆனால் ஆண்டவரால் முடியாத காரியம் எதுவுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீதிமொழி 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழி 12:25. மனக்கவலை மனிதனுடைய இதயத்தை வாட்டும், இன்சொல் அவர்களை மகிழ்விக்கும். பாருங்க, மனக்கவலை மனிதனுடைய இதயத்திற்கு வாட்டத்தை கொடுக்கும். இப்ப இங்க இதயம்னு நம்ம சொல்றது மனசதான் என்ன சொல்றோம்? இதயம்னு சொல்றோம். விவிலிய அடிப்படையிலே இதயம் 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 என்று சொல்லப்படுது. என்னுடைய இதயம் நொறுங்கியது அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய இதயம் என்ன வெடிச்சு போச்சா? அப்ப என்னுடைய மனது வெடித்து போனது, காயப்பட்டது. அப்ப விவிலியத்திலே இதயம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பெரும்பாலும் மனதிற்கு ஒப்புவிக்கப்படுகிறது. மனதை தான் இதயம் என்று வர்ணனை செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது மனக்கவலை ஒரு மனிதனுடைய இதயத்தை வாட்டும், மனதை வாட்டும், ஆனால் இன்சொல்லோ அவர்களை மகிழ்விக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப நான் வாரேன், வந்துட்டு உங்ககிட்ட சந்தோஷமா நான் சிரிச்சு பேசுறேன், சந்தோஷமா சிரிச்சு பேசுறேன். உங்களுக்கு எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். அதே நேரத்தில் உங்ககிட்ட வந்து நீ எல்லாம் ஒரு மனுஷனா இருக்கிற நேரம் அப்படி இப்படின்னு சொன்ன எப்படி இருக்கும்? உள்ள அங்க என்ன செய்ய ஆரம்பிக்கும்? அங்க ஒடைய ஆரம்பிக்கும். ஒடைய ஆரம்பிச்சு முடிஞ்சா ஒரு பலார்னு ஒரு அடியும் என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. உண்டா இல்லையா? கோபம் வரும்போது என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. இதான் உண்மை. அப்ப மனக்கவலை, மனக்கவலை இதயத்தை வாட்டுகிறது. அதே நேரத்தில் ஒரு மனிதர் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், பாசமுள்ள வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. இதான் உண்மை, இதான் யதார்த்தம். இதனுடைய அடிப்படையிலே மனநோய் தோன்றுவதற்கான காரணங்கள், முதலாவதாக நம்முடைய உடல் அமைப்பு. நம்முடைய உடல் அமைப்பு. உடல் அமைப்புன்னு சொல்லும் போது எப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உடல் அமைப்பு ஒரு மனிதனுக்கு எப்படி காயத்தை கொடுக்கும்? இனிமை மிகு பாடல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுங்க பார்க்கலாம். இனிமை மிகு பாடல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, இனிமை மிகு பாடல் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். எருசலேம் மங்கையரே, எருசலேம் மங்கையரே, கருப்பாயிருப்பினும் கருப்பாயிருப்பினும் நான் எழில் மிக்கவளே, நான் எழில் மிக்கவளே. அவள் சொல்ற பாருங்க, நான் கருப்பாயிருந்தாலும் எழில் மிக்கவளே. அதான் நான் சொல்லுவேன், கருப்பாயிருந்தாலும் நம்ம சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்? கலையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அடுத்து 6வது வசனம் சொல்லுகிறது, கருப்பாய் இருக்கின்றேன், கருப்பாய் இருக்கின்றேன், நான் என என்னையே உற்று பார்க்க வேண்டாம், என்னையே நீங்கள் உற்று பார்க்க வேண்டாம். கதிரவன் காய்ந்தான், கதிரவன் காய்ந்தான், நான் கருப்பானே, நான் கருப்பானே. நாம் பொதுவா ஒரு சிலர் இப்படிதான் சொல்றது உண்டு. நான் ஏன் இப்படி கருப்பானேன்னா சூரியனுக்கு என் மேல பொறாமை, பொறாமையில அவன் என்ன சுட்டு எரிச்சிட்டான், அதனால நான் எப்படி ஆயிட்டேன்? கருப்பாயிட்டேன். பாருங்க, அதான் அந்த இனிமை மிகு பாடலும் அதுதான் மிக அழகாக சொல்லுகிறது. கதிரவன் காய்ந்தான், நானும் கருப்பானே. பாருங்க, இந்த உடல் அமைப்புன்னு சொல்லும் போது ஒரு சிலர் கருப்பா இருக்கிறதுனால அவர்களால என்ன செய்ய முடியாது, ஒரு இடத்துல வந்து பேச முடியாது, பிறர்கிட்ட என்கிட்ட பேசுவாங்களா, அடுத்தவங்க எங்களோட உறவாடுவாங்களா, நான் அவங்க கூட பேசினா அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நிலை வரும். ஒரு சில இடங்கள் குள்ளமா இருக்கும் போது, இல்ல பயங்கரமா குண்டா இருக்கும் போது நம்முடைய உடல் அமைப்பு ஒரு சிலருக்கு உண்டு. மூக்கு பெருசா இருக்கு, கண்ணு உருண்டையா இருக்கு, வா மணிப்பரிசு போல, மணிப்பரிசு வாயின்னு பேர்லாம் போடுவாங்க, வா நீண்டு இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கும் போது அடுத்தவங்க சொன்னா நமக்கு எப்படி வரும்? சொல்லுன்னு என்ன வந்துடும்? கோபம் வந்துடும். எனக்கு தெரிந்து பெங்களூர்ல KGFல இருக்கும் போது 24 வயதான ஒரு பெண், அந்த பெண்ணை பார்க்கறதுக்காக வராங்க, பெண் பார்க்க வராங்க. வந்துட்டு பொண்ணை பார்த்துட்டு நாங்க போய் உங்களுக்கு பதில சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த பெண் படித்த பெண் தான்,
வசதியான பெண், மிக படித்த பெண். அப்ப மாப்பிள்ளை என்ன சொன்னா, நான் பார்த்தேன், என்ன சொன்னாங்கன்னா, பொண்ணு கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கு, பொண்ணு கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கு. அந்த வார்த்தை அந்த பொண்ணால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அந்த KGF கோலார் தங்கவயல் அந்த இடத்துல அவ வீட்டுக்கு நேரம் முன்னாடி இந்த ரயில்வே ட்ராக் போகுது. அப்ப அதுக்கு மேல பாலம், நடைப்பாலம். அப்ப அந்த ட்ரெயின் வார நேரத்துல அந்த நடைப்பாலத்திலிருந்து கீழே விழ, அந்த ட்ரெயின் மோத அந்த உடல் எல்லாம் பிஞ்சு செதறி போயிட்டு செத்து போயிட்டா. பாருங்க என்ன காரணம்? மாப்பிள்ள சொன்னா உன் கலர் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பாருங்க, அதான் அவளால என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அந்த தாங்க முடியாத நிலை அவளுக்குள் காயத்தை கொடுக்கிறது. காயத்தை கொடுத்தது, இனி யார் என்னை கட்டிப்பார்கள், அல்லது இவன் என்னை ஏளனப்படுத்திட்டானே, அல்லது அவமானப்படுத்திட்டானே, அந்த எண்ணம் அவளுக்குள் ஊடுருவ, இனி நான் எதற்கு வாழ வேண்டும் என்று தன்னுடைய உயிரையும் முடித்துக் கொள்கிறார். பாருங்க, உடல் அமைப்பு ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த உடல் அமைப்பை யாரும் குறை சொல்லக்கூடாது. Praise the Lord. Praise the Lord. இறைவன் தன்னுடைய சாயலிலே நம்மை படைத்திருக்கிறார். அவருடைய சாயலிலே படைக்கப்பட்ட நாம் நம்முடைய உடலை குறித்து ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. நம்முடைய உடல் எனக்கு இறைவன் கொடுத்த பரிசு. Praise the Lord. Praise the Lord. இதனால ஒரு சில பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன், தெரியும், சின்ன சின்ன கொப்பளம் வந்தாலே முகத்துல வெளியில வர்றதுக்கு என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க. அம்மாவை நச்சரிப்பாங்க, அப்பாவை நச்சரிப்பாங்க. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய், தோல் டாக்டர் கூட்டிட்டு போய், எங்க கூட்டிட்டு போ, அங்க கூட்டிட்டு போ, அந்த மருந்து போடு, எனக்கு இது அசிங்கமா இருக்கு, வெளியில போக பிடிக்கல. பிள்ளைகள் உண்டா இல்லையா? பிள்ளைகள் இது மன காயத்தை கொடுக்கும். ஆக இந்த உடல் அமைப்பை வைத்து யாரும் எடை போடவும் கூடாது, நாமும் அந்த வேதனை அனுபவிக்க கூடாது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம் அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் நீ பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். பாருங்க, அதுக்கு முன்னாடி அந்த தாவீதுக்கு முன்னாடி வந்தவங்களை எல்லாம் பார்க்கும்போது ஹைட்டா வெயிட்டா அழகா இருந்தாங்க. அப்ப அவர் நினைத்தாரு, இவர்தான் அரசனை தேர்ந்தெடுக்க போறாரு அப்படின்னு நினைச்சாரு. ஆனா தாவீது வந்த நேரத்துல இவனா அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஒரு எண்ணம், இவன் உயரமாக இல்லையே, இப்படி இருக்கிறானே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய தோற்றத்தையும் பார்க்காத, உயரத்தையும் பார்க்காதே. அப்ப இன்னைக்கு எனக்கு மனநோய் ஏற்படுவதற்கு ஒருவேளை ஒரு காலத்துல சின்ன வயசுல என்னை பெற்றோரோ அல்லது நண்பர்களோ உடன் பிறந்தவர்களோ என்னுடைய உடல் அமைப்பை வைத்து குறை சொல்லி இருந்தால், அந்த குறையானது என் மனதுக்குள்ளே இருந்து கொண்டு என்னை வருத்தி கொண்டே இருக்கும். அந்த வருத்தம் எனக்குள் இருந்து எனக்கு காயத்தை கொடுத்திருந்தால் இன்று நாம் ஆண்டவரை பார்த்து கேட்போம். கண்டிப்பாக அந்த ஆண்டவர் அந்த குறையில் இருந்து நமக்கு விடுதலையை கொடுப்பார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது பாரம்பரியம் நமக்கு மன நோயை கொடுக்கிறது, மன காயங்களை கொடுக்கிறது. எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு குடும்பத்துல அவங்க அம்மா சிறிது மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அதுக்கு அடுத்து பார்க்கும்போது அவங்களுடைய பிள்ளை மகள் அதே நிலைக்கு வாரா, அவளுடைய பேத்தி அதே நிலைக்கு வாரா. அந்த குடும்ப வாரிசுல 2-3 பேர் மனநலம் பாதிக்கப்பட்டு மெண்டல் என்ற நிலையில இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப அம்மாவிடம் இருந்து மகளுக்கு, மகளிடம் இருந்து மகளுக்கு என்று அந்த பாரம்பரியத்தின் வழி அது வந்து கொண்டே இருக்கிறது. பாருங்க, யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இவர் பார்வையற்றவராய் பிறப்பதற்கு காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா? பாருங்க, அப்ப அவர்களுக்கே தெரிகிறது, ஒருவேளை இவன் பாவத்தோடு பிறக்க இது ஜென்ம பாவமாக இருக்கு. ஜென்ம பாவம்னா மூதாதையர் பாவமாக இருக்கலாம், பரம்பரை வழியாக வந்த பாவமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே போல ஒரு சில நோய்கள் பரம்பரையாக நமக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது, வந்து கொண்டிருக்கிறது. ஆஸ்பத்திரி போறீங்க, செக் பண்றீங்க, திடீர்னு டாக்டர் சொல்றாரு உங்களுக்கு சுகர் இருக்கு. அப்ப சுகர் இருக்குன்னா அப்ப எனக்கு சுகரா, அப்ப முதல் தடவை அப்படி கேட்போம். அதுக்கப்புறம் அவரு கேட்பாரு, உங்க வீட்டுல வேற யாருக்காவது சுகர் உண்டா?
அப்ப அந்த சுகர் என்பது வருவதற்கு இன்னொரு காரணம் அந்த பாரம்பரியம். முடி கொட்டிரும் தலையில. அப்ப கேட்பாங்க, உங்க வீட்டுல வேற யாருக்காவது முடி கொட்டுமா? பாரம்பரியம். பாருங்க, அந்த பாரம்பரிய நிகழ்வுகள். ஒரு சில நேரங்கள்ல ஒருத்தருக்கு, இப்ப சமீபத்தில் ஒருத்தருக்கு சொன்னாங்க, அவங்க டிபில ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, அவங்க அப்பா. அப்ப அந்த டாக்டர் சொல்லி இருக்கிறாரு, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும், பிள்ளைகளுக்கு, குறிப்பாக பிள்ளைகளுக்கு செக்அப் பண்ணணும். டிவி இருக்கா இல்லையாங்கிறது செக்அப் பண்ணணும். காரணம், ஒருவேளை அது என்ன செய்யலாம், அப்பாவுடைய அந்த நோய் பிள்ளைகளுக்கும் வந்திருக்கலாம் அப்படின்னு அந்த டாக்டர் பிள்ளைகளை பார்த்து சொல்லியிருக்க. பிள்ளைகள் சொன்னாங்க சமீபத்தில். இப்ப பாருங்க, ஒரு சில நோய்கள் பாரம்பரியம் வழியாக வருபவை. அதே போல மனநோயும் பாரம்பரியம் வழியாக என்ன செய்யும், வந்து கொண்டே இருக்கும். இந்த பாரம்பரிய வழியாக வருவதை நம்மளால என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஆனால் தடுத்து நிறுத்த யாரால் முடியும்? இயேசுவால் மட்டும் முடியும். எழுந்து நின்று கைகளை தட்டுங்க, எழுந்து நின்று கைகளை தட்டுவோம். ஒரு நிமிடம் அப்படியே, ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பாரம்பரியம் வழியாக, அப்பா அம்மா வழியாக, தாத்தா பாட்டி வழியாக, எனக்குள்ளே வழி வழியாக கடந்து வந்த மனநோய்களை மருத்துவர்களாலோ என்னாலோ எடுத்து மாற்ற முடியாது. ஆனால் என் உள் உணர்வுகளை உணர்ந்த நீர், புரிந்த நீர், ஆராய்ந்து அறிந்த நீர், அந்த பாரம்பரிய நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும். எனக்கு விடுதலையை தாங்க, பாரம்பரிய கட்டுகளை, பாரம்பரிய சாபங்களை, பாரம்பரிய நோய்களை, பாரம்பரிய மனக்கவலைகளை இயேசுவின் வல்லமையான இரத்தத்தினாலே, இயேசுவின் வல்லமையுள்ள பெயராலே, அதிதூதர்களின் பரிந்துரையாலே, இரத்த சாட்சிகளின் பரிந்துரையாலே, அன்னை மரியாளின் பரிந்துரையாலே எடுத்து மாற்றுவீராக, எடுத்து மாற்றுவீராக, எடுத்து மாற்றுவீராக. உம்மால் மட்டுமே என் மன பாதிப்புகளை குணப்படுத்த முடியும். இன்று எனக்கு விடுதலையை தருவீராக. அமர்வோம். இந்த பாரம்பரியம் வழியாக வந்த இந்த மனக்கவலைகள், மனபாரங்களை வேற யாராலும் எடுத்து மாற்ற முடியாது. மருத்துவர்களால் கூட தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென், ஆமென். மருத்துவர்களால் கூட தடுத்து நிறுத்த முடியாது. உங்களுக்கு சுகர் வந்திருக்கிறது, இதற்கு யார் காரணம்? பாரம்பரியம் வழியாக அப்பா அம்மாவுக்கு இருந்தா உனக்கு வந்து ஆகும். அதை எங்களால என்ன செய்ய முடியாது, குணப்படுத்த முடியாது. குணப்படுத்த வேண்டுமானால் அது ரொம்ப கஷ்டம். ஆனா அதை குணப்படுத்த ஆண்டவரால் முடியும். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக. ஆண்டவர் இந்த நாட்களை உங்களுக்கு வல்லமை உள்ள நாட்களாக மாற்றப் போகிறார். இன்று உங்களுக்கு வல்லமையின் நாளாக மாற இருக்கிறது. மனதில் இருக்கக்கூடிய, உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய அனைத்து மன கசப்புகளையும் மன கழிவுகளையும் ஆண்டவர் உங்களிடமிருந்து எடுத்து மாற்றப் போகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்ததாக பார்க்கும் பொழுது குடும்பத்திலே பிளவு, குடும்பத்திலே ஏற்படக்கூடிய பிளவுகள். அப்ப இந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிளவுகள் சொல்லும் போது பாருங்க, ஒரு குழந்தை, ஒரு பையன் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், எனக்கு வீட்டுக்கு போகிறது பிடிக்கல ஃபாதர், ஏதாவது நல்ல ஹாஸ்டல் இருந்தா சேர்த்து விடுவீங்களா? ஏதாவது நல்ல ஹாஸ்டல் இருந்தா சேர்த்து விடுவீங்களா? 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். ஏண்டா அப்படின்னு கேட்கும் போது அந்த பையன் சொல்றான், வீட்டுல அப்பாவுக்கு அம்மாவுக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் சண்டை. அப்ப அந்த சண்டையில பக்கத்துல போனா அப்படியே தூக்கி என்ன செய்யறாங்க, விசிறாங்க. என்கிட்ட பேசுறது கிடையாது, ஒழுங்கா சாப்பாடு தரது கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி ஃபாதர் இருக்க முடியும்? 5ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த சின்ன பையன் என்னுடைய வார்த்தைகளை பாருங்க. அப்ப எந்த அளவுக்கு அவனுக்கு அந்த மன காயம் இருந்தால், மன பாதிப்பு இருந்தால் என் வீடு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்ல முடியும். 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். அப்ப இன்று குடும்பத்திலே பிளவு ஒரு குழந்தைகளுக்கு, ஒரு பிள்ளைகளுக்கு பாதிப்பை கொடுக்கிறது. அந்த பாதிப்பு வளர 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 தாய் மீது வெறுப்பாக, தந்தை மீது வெறுப்பாக,
அந்த சமூகத்தின் மீது வெறுப்பாக, ஒரு கொலையாளியாக அல்லது கொள்ளைக்காரனாக, யாருக்கும் அடங்காதவனாக அந்த குழந்தை வளருவதற்கு காரணம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிளவுகள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அந்த பிளவு, குடும்பத்தில் கிடைக்கக்கூடிய அந்த அன்பு சரியான நேரத்தில் கிடைக்காமல் இருக்கும்போது, பாசம் கிடைக்காமல் இருக்கும்போது அந்த குழந்தையினுடைய மனம் பாதிக்கப்பட்டு இந்த சமூகத்தில் அந்த குழந்தை வளருகின்ற பொழுது தவறான குழந்தையாக வளருகிறது. அதற்கு ஒருவேளை காரணமாக நானும் அமைந்திருக்கலாம். ஒருவேளை இன்னைக்கு நானும் அந்த நிலையில சின்ன வயசுல என் அப்பா என் அம்மா எனக்கு பாசத்தை கொடுக்கல, எனக்கு அன்பை கொடுக்கல என்ற நிலையில நான் இன்னைக்கு இப்படி இருந்திருக்கலாம். அதனால அளவு கடந்த கோபம், அளவு கடந்த வெறுப்பு, யாரை பார்த்தாலும் வெறுப்பு, கோபம், அப்பா கிட்ட ஒழுங்கா பேச முடியல, அம்மா கிட்ட ஒழுங்கா பேச முடியல என்ற நிலையில் இருந்தால் இன்றைய ஆண்டவர் எடுத்து மாற்ற வேண்டும். அதோடு மட்டும் இல்ல, அந்த கணவன் மனைவியை விவாகரத்து பெற்று தனித்தனியா வாழ்றாங்க பாருங்க. அப்ப பிள்ளைகளுடைய விருப்பம் இல்லாம அம்மா கூட்டிட்டு போறது, இல்ல பிள்ளைகளுடைய விருப்பம் இல்லாம அப்பா கூட்டிட்டு போறது, இல்ல பிள்ளைகளுடைய விருப்பம் இல்லாம அவங்களுடைய பெற்றோர் அந்த பாட்டி தாத்தா பாட்டி கூட்டிட்டு போறது, இப்படி கூட்டி போறக்கூடிய குழந்தைகள் அந்த அன்பு கிடைக்காமல் ஏக்கத்திலே வாழ்ந்து, அந்த ஏக்கம் அவர்களுக்குள் வேதனையை கொடுத்து, தனிமையை கொடுத்து, அதிலிருந்து வெளியே வர முடியாமல், யாரிடம் பேச முடியாமல் தனியாக போயிருப்பது, பயப்படுவது, வெளியிலே வருவதற்கு பயப்படுவது, இப்படி பலவிதமான காயங்களை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும். இது அந்த பெற்றோர்களுடைய பிரிவு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய காயங்கள். ஆக குடும்ப சூழலும் மனநோய்க்கு காரணமாக அமைகின்றது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது குழந்தையினுடைய வளர்ப்பிலே ஏற்படக்கூடிய குறைபாடுகள். அப்ப பொதுவா சொல்றது உண்டு, ஒவ்வொரு தாயும் தந்தையும் இன்னைக்கு கல்யாண மேரேஜுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன வைக்கிறாங்க, மேரேஜ் கிளாஸ் வைக்கிறாங்க இல்லையா, கல்யாண வகுப்புகள். அதுல அந்த சர்டிபிகேட் தந்தாதான் உங்களுக்கு என்ன நடக்கும், மேரேஜ் நடக்கும். உங்க காலத்துல அதெல்லாம் இருந்துச்சா? பரவாயில்லையே. உங்க காலத்துல உண்டா? உண்டு. அப்ப அப்பல இருந்தே இருந்துட்டு தான் இருக்குல்ல. ஆனா ஒரு சில மறை மாவட்டங்கள் எல்லாம் இப்பதான் 2, 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வராங்க. நம்ம மறை மாவட்டத்தில் முன்னாடி இருந்திருக்கு. நீங்க போனீங்களா கல்யாண கிளாஸுக்கு? போகலன்னா கிட்டி விட மாட்டாங்கல்ல, எப்படியாவது போய் ஆகணும். எதற்காக அந்த வகுப்புகள் வச்சிருக்கிறாங்க? எதற்காக? குடும்ப வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும், எவ்வாறு அமைய வேண்டும், குடும்பத்தில் உள்ள கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன, குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தையை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், இப்படி எல்லாம் சொல்லி தந்திருக்காங்களா? சொல்லி தந்திருக்காங்க. அப்ப ஒவ்வொரு தாயும் தந்தையும் ஒரு ஆசிரியர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒவ்வொரு தாயும் தந்தையும் ஒரு ஆசிரியர். அது அழகாக சொல்லுவாங்க தமிழ்ல, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள். பெற்றோர்கள்னா பெற்றவர்கள்னா நீங்கள் பெற்றீர்கள். யாரிடமிருந்து பெற்றீங்க? கடவுளிடமிருந்து பெற்றீங்க. கடவுளிடமிருந்து பெற்றதால் நீங்கள் எப்படி மாறினீங்க? பெற்றோராக மாறினீங்க. அப்ப பெற்றோர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளிடமிருந்து நீங்கள் பெற்றவர்கள். யாரை பெற்றீங்க? குழந்தையை பெற்றீர்கள். அந்த கடவுள் உங்களுக்கு விரும்பி அந்த குழந்தையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப கடவுள் கொடுத்த அந்த குழந்தையை, கடவுளிடம் வழியாக நீங்கள் பெற்ற அந்த குழந்தையை ஆண்டவர் எதுக்காக உங்கள்கிட்ட கொடுத்திருக்கிறார்? நீங்க அதை என்ன செய்ய வேண்டும்? வளர்க்க வேண்டும், நல்ல முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும். அந்த குழந்தைகளுடைய கடமைகளை செய்து கொடுத்து சரியான விதத்திலே உங்களுடைய கோப தாவங்களை பிள்ளைகள் மீது காட்டுவதற்காக அல்ல. இது எனக்கு உரிமையான குழந்தை, அதனால நான் என்ன செய்வேன், நான் அடிப்பேன், கொடுமைப்படுத்துவேன். அதை கேட்க நீ யாரு? குழந்தைய அடிச்சா இந்த பக்கத்துல உள்ளவங்க வந்து கேட்டாங்கன்னா என் குழந்தை, நான் அடிப்பேன், நீ யாரு? சொல்றது உண்டு இல்ல, ஒரு சில சொல்றது உண்டு. அப்படி சொல்லக்கூடாது, அது தவறு. பாருங்க, விவிலியத்திலே தொடக்க நூல் 25ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது. தொடக்க நூல் 25ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, ஏசா வேட்டையாடி தந்த உணவின் பொருட்டு ஈசாக்கு அவன் மேல் அன்பு கொண்டிருந்தார். ரெபெக்காவோ யாக்கோபின் மீது அன்பு கொண்டிருந்தார். பாருங்க, ஈசாக்கு ரெபெக்காவுக்கு 2 குழந்தைகள், ஏசாவும் யாக்கோபும். ஏசா யாருக்கு செல்லமா இருந்தா? அப்பாவுக்கு செல்லம். யாக்கோபு அம்மா செல்லம். பாருங்க,
அங்கேயே பிரச்சனை வருகிறது. ஒருவனை அப்பா அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கிறார், இன்னொருவனை அம்மா அளவுக்கு அதிகமாக அன்பு செய்கிறார்கள். அப்ப அம்மாவால் அன்பு செய்கிற மகனுக்கு அப்பாவுடைய பாசம் கிடைக்கல, அப்பாவால் அன்பு செய்கிற மகனுக்கு அம்மாவுடைய பாசம் கிடைக்கவில்லை. இரண்டு பேருடைய பாசமும் இணைந்து கிடைக்க வேண்டும். அது இல்லாமல் ஒருவரை அப்பா அன்பு செய்து இன்னொருவரை அம்மா அன்பு செய்கின்ற பொழுது இருவரும் இரு துருவங்களாக மாறுகிறார்கள். இரு துருவமாக மாறுகின்ற பொழுதுதான் அண்ணனுக்கு தம்பிக்கு என்ன நடக்குது? சண்டை நடக்குது. அப்பமே தொடங்கின சண்டை அவரை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்ற நிலைக்கு கூட சென்றது. அதனாலதான் அவங்க அம்மா யாக்கோப அங்கிருந்து பெட்டி கட்டி அனுப்புவாங்க. நீங்க இருந்தா உனக்கு உயிருக்கு ஆபத்து, அதனால நீ அங்க போயிரு, அங்க இருந்து நான் எப்ப சொல்றேன்னு அப்பா வந்தா போதும்னு வீட்டை விட்டு என்ன செய்வாங்க? அனுப்பி விடுவாங்க. காரணம் யாரு? பிள்ளைகளா அம்மாவா அப்பாவா? அம்மா அப்பா. அந்த பாரம், அந்த வேறுபாடுள்ள அன்பு, பாரபட்சமான அன்பு, அந்த வேறுபாடுள்ள அன்பு, பாரபட்சமான அன்பை நாம் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற பொழுது பிள்ளைகளுடைய மனதிலே அது இருந்து கொண்டு வளருகின்ற பொழுது அது வேறு விதமான எதிர்வினைகளை ஏற்படுத்தும். வீட்டுல ஒரு சில வீட்டுகளை பார்க்கும்போது அண்ணனுக்கு தம்பியை கண்டாலே பிடிக்காது, தம்பிக்கு அண்ணனை கண்டா பிடிக்காது, அக்காளுக்கு தங்கச்சியை கண்டா பிடிக்காது, தங்கச்சிக்கு அக்காளை கண்டா பிடிக்காது. என்ன காரணம்? யோசித்து பாருங்க. ஒருவேளை ஒரு குழந்தை, பிறந்த குழந்தை, முதல்ல மூத்தவன் பிறந்தான், பிறந்த அடுத்த ஒரு வருஷம் இல்லைன்னா 2 வருஷத்துல 2வது குழந்தை பிறந்துச்சு. அப்ப 2வது குழந்தை பிறந்த உடனே யாருக்கு மேல அம்மாவுடைய அன்பு கொஞ்சம் அதிகம் போகும்? 2வது குழந்தைக்கு மேல. ஏன் 2வது குழந்தை மேல? 2வது குழந்தைய கையில தூக்கி வைக்கணும், பால் ஊட்டணும், அதுக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும். ஏன்னா மூத்தவன் கொஞ்சம் என்ன செஞ்சுட்டான்? வளர்ந்துட்டான். அப்ப 2வது குழந்தைக்கு தான் அதிக கவனம் நம்ம செலுத்த வேண்டும். அப்ப உடனே அதனால ஒரு பாருங்க, வீட்டுல சின்ன பிள்ளைகளை மூத்த பிள்ளைகள் வந்து கிள்றத பார்த்திருப்பீங்க. சில சமயம் கிள்ளுவாங்க, சில சமயம் அடிப்பாங்க. என்ன காரணம் தெரியுமா? பிடிக்கலன்னு கிடையாது, கோபம். ஏன் கோபம்? அம்மா மேல உள்ள கோபத்தை பிள்ளை யார்கிட்ட காட்டுது? பிள்ளைகிட்ட காட்டுது, தம்பி கிட்டையும் தங்கச்சி கிட்டையும் காட்டுது. ஏன் காட்டுது? நீ வந்ததுனாலதான் என் அம்மா என்ன செய்யல, என்ன கொஞ்சல, நீ வந்ததுனாலதான் என் அம்மா எனக்கு ஊட்டி விடல, நீ வந்ததுனாலதான் என் அம்மா என்ன அப்படி விடுறாங்க இப்படி விடுறாங்க. அந்த சின்ன வயசுலயே அந்த குழந்தைக்கு அந்த ஏக்கம் புரியுது பாத்தீங்களா? அந்த ஏக்கம். அதனாலதான் சொல்லுவாங்க, 2வது குழந்தை பிறந்தாலும் அந்த முதல் குழந்தை என்ன செய்யக்கூடாது? ஒதுக்க கூடாது. அந்த குழந்தையை தேவையான நேரத்தில் எடுத்து வைக்கணும், தேவையான இடத்துல ஊட்டி விடணும். அந்த சிறிய குழந்தைக்கு அதிக பாதுகாப்பு தேவைதான். அதே நேரத்தில் மூத்த குழந்தையை என்ன செஞ்ச கூடாது? ஒரு வீட்டுல சமீபத்துல தான் பார்த்தேன். அந்த குழந்தை, அந்த சின்ன குழந்தை இப்ப 1.5 வயசு கூட இருக்காது. அந்த மூத்த பிள்ளை வந்து என்ன செய்யும்? அடிக்கடி தள்ளி போட்டுரும், பிடிச்சு தள்ளி போடும். வந்த உடனே இந்த பிள்ளை விழுந்து ஐயோன்னு கதரும். உடனே அம்மா வந்து மீண்டும் பலார்னு ஒரு அடி கொடுப்பாங்க. யாரு கொடுப்பாங்க? மூத்த பிள்ளைக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா பிள்ளை கீழே தள்ளி போட்டிருக்கிறா. தள்ளி போட்டது என்ன காரணம்னு அம்மா யோசிக்கல. இத்தனைக்கு அந்த அம்மா ஒரு டாக்டர், ஏன் தள்ளி போட்டுன்னு காரணத்தை யோசிக்கல. காரணத்தை யோசிக்காம ஒரு அடி கொடுக்குது. அப்ப அடி கொடுக்கும் போது பிள்ளைக்கு மீண்டும் மீண்டும் என்ன ஆகுது? கோபம் அதிகரிக்க தான் செய்யுது. அந்த கோபம் யாருக்கு மேல காட்டுது? சின்ன குழந்தை மேலதான் காட்டும். அப்ப பாருங்க, சிறு வயதிலிருந்தே அந்த குழந்தைகளுடைய உணர்வுகள் புரிந்து கொள்ள வேண்டும். உணர்வுகள் புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது ஒரு சில வீட்டுல கடைக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? அதிக அன்பு செய்வாங்க. அதுக்கு என்ன ஆகுங்கிறது நான் அப்புறம் போக போக சொல்லுவேன். கடைக்குட்டிங்கிறதுக்காக ஒரு சில பிள்ளைகள் மேல அன்பு செலுத்துவாங்க. இல்லைன்னா ஒரு சில நாட்கள் இல்லாம முதல் குழந்தை பிறந்துச்சுன்னு மூத்த குழந்தை மேல அன்பு செலுத்துவாங்க. அல்லது 3 பொண்ணா பிறந்தது 4வது பையன் பிறந்தான்னு 3 பொண்ணுங்களையும் விட்டுட்டு 4வது பையனை அன்பு செய்வாங்க. அல்லது 3 பையனா இருந்துட்டு 4வது பொண்ணு பிறந்துன்னா 3 பையனையும் விட்டுட்டு பொண்ணு மேல அன்பு செய்வாங்க. திண்டுக்கல் லியோனி ஒரு இடத்துல சொல்லுவார். அவரு சின்ன வயசுல இருக்கும் போது அவருக்கு போட்டிருக்கிற நிக்கர், அந்த காலத்துல எல்லாம் நிக்கர் தானே, நம்ம 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூல்ல பின்னாடி கிழிஞ்சிருக்குமா. போஸ்ட் ஆபீஸ் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியல, போய் உட்கார்ந்து இறங்கி அப்படி இருந்து அதுக்கு ஒரு அம்மா வேற துணி போட்டு தச்சு விடணும், அப்படிதான் இருக்கும் பிள்ளைகளை ட்ரெஸ். அப்ப என் தங்கச்சிக்கு மட்டும் நல்ல அழகான ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அவ ஜிக்குன்னு நடந்து போவா. நான் இந்த போஸ்ட் ஆபீஸ் போட்ட நிக்கரை போட்டு நடந்து போவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு பாருங்க. அவர் பட்டிமன்றத்தில் அவர் சொல்லுவார். அப்ப அந்த பெண் குழந்தை வீட்டுல உள்ளவங்க என்ன செஞ்சாங்க? விரும்பினாங்க. அதனால எல்லாத்தையும் அவர் வாங்கி கொடுத்தாங்க. இவனை ஒரு பொருட்டா நினைக்கல. அப்ப அது என்ன ஆகும்? மனசுக்குள்ள
வேதனையை கொடுக்குமா கொடுக்காதா? ஏன் அப்பா அம்மா அன்பு கிடைக்கலன்னு நான் எங்க போவேன்? சின்ன குழந்தைகள் பொதுவா. அப்ப இந்த பாகுபாடற்ற அன்பு, வேறுபாடுள்ள அன்பு, பாரபட்சம் உள்ள அன்பு குழந்தைகளுக்கு காயத்தை கொடுக்கும். சின்ன குழந்தைகள் தானே நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. சிறு குழந்தைகள் தானே எப்படியும் போகும், அப்படி அல்ல. அப்படி இருந்தா நாமே நம்முடைய பிள்ளைகளை பிடித்து குண்டில தள்ளுறோம். ஹிட்லர் சொல்லுவார். ஹிட்லர் யாரு? எத்தனையோ யூதர்களை, லட்சக்கணக்கான யூதர்களை கொன்றளித்த ஒரு சர்வாதிகாரி ஹிட்லர். அவன் கடைசியா சொல்லுவான், என் அம்மா அன்பு எனக்கு கிடைக்கல, என்னுடைய அம்மா அன்பு எனக்கு கிடைத்திருந்தா நான் இந்த அளவுக்கு சர்வாதிகாரியா மாறி இருப்பேனான்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு நான் இந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் என்னுடைய அம்மாவுடைய அன்பு எனக்கு கிடைக்கல. பாருங்க, அதான் உண்மை. அந்த சின்ன குழந்தைகள் இருக்கும்போது அந்த மார்பில தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க. ஏன் கொஞ்சுவாங்க? அந்த அரவணைப்பு பிள்ளைக்கு தேவை. அந்த அரவணைப்பு தேவைங்கிறப்பதற்காக கொஞ்சுவாங்க. அந்த கொஞ்சுதல் கிடைக்கலன்னா, அந்த அரவணைப்பு கிடைக்கலன்னா பிள்ளைக்கு மனசுல கோபம் வந்துட்டு இருக்கும். அதனாலதான் இன்னை ஒரு சிலர் பாருங்க, யாருக்குமே அடங்க மாட்டாங்க. யாருக்குமே அடங்க மாட்டாங்க. வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு, கத்தி எடுத்தா வெட்டு, குத்து, கொலை. காரணம் என்ன? அவங்களுடைய அந்த வழியை யோசித்து பார்க்க வேண்டும். அந்த நெஞ்சில ஈரம் இருக்கான்னு கேட்கிற அளவுக்கு அவங்களுடைய மனநிலை இருக்கும். நமக்கு ரத்தத்தை கண்டா என்ன? ஐயோ ரத்தம், பயம் இருக்கும். அவங்களே ரத்தத்தை கண்டா அது ஒரு உணர்ச்சியும் இருக்காது. காரணம் இதுதான். அப்ப ஒருவேளை நான் என்னுடைய பிள்ளைகளை நன்றாக வளர்க்காமல் இருந்தால், பாரபட்சம் உள்ள அன்போடு வளர்த்திருந்தால் நான் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லது அந்த அன்போடு நான் வளர்ந்து எனக்கு அந்த காயம் இருந்திருந்தால் நான் ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆண்டவரே, இந்த காயத்தை என்னிடம் இருந்து எடுத்து மாற்றுங்க, எனக்கு புது வாழ்வை தாங்க என்று ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஒரு நிமிடம் அப்படி எழுந்து நில்லுங்க. அப்படி எழுந்து நின்று கண்களை மூடி, இயேசுவே, என்னுடைய குழந்தை பருவத்தை உம்முடைய கரங்களிலே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் குழந்தையாக பிறந்து வளர்ந்த நேரத்திலே எனக்கு தெரியாமல் என்னுடைய பெற்றோரால் நான் காயப்பட்டிருக்கிறேன். அறிந்தோ அறியாமலோ இந்த காயங்கள் எல்லாம் என்னுடைய இதயத்துக்குள் சென்று பழி வாங்கக்கூடிய உணர்வாக வெறுப்பு மிகுந்த உணர்வாக வெளிப்பட்டு என் ஆளுமையை சிதைத்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தினால் அன்னை மரியாளினுடைய பரிந்துரையால் இயேசுவுக்காக ரத்தம் சிந்திய மறை சாட்சிகளின் பரிந்துரையால் அதிதூதர்களின் பரிந்துரையால் வல்லமை மிக்க புனிதர்களின் பரிந்துரையால் எடுத்து மாற்றுவீராக. அப்பா, ஒரு தந்தையாக ஒரு தாயாக இருந்து கொண்டு என்னுடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்காமல் இருந்த என்னுடைய குறைகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர் வழங்குவீராக. அமர்வோம். அப்ப நம்முடைய பிள்ளைகளுடைய அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த காயங்களை இறைவன் எடுத்து மாற்ற வேண்டும். ஆமேன், 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 ஆமேன். நல்லா தூங்கினீங்களா? நேற்றைக்கு நல்லா தூங்கினீங்களா? தூங்கினீங்க. அடுத்ததாக பார்க்கும்போது சக்திக்கு மீறிய எதிர்பார்ப்புகள். பாருங்க, எனக்கு இப்ப ஒரு 10 ரூபாய் இருக்குன்னா நான் எவ்வளவு ரூபாய்க்கு செலவு செய்யணும்? 10 ரூபாய்க்கு செலவு செய்யலாம். இல்லைன்னா ஒரு 8 ரூபாய்க்கு செலவு செஞ்சு 2 ரூபாவை என்ன செய்யலாம்? எடுத்து சேமித்து வைக்கலாம். இப்ப 10 ரூபாய் எனக்கு கிடைக்குது. அத 15 ரூபாவா நான் செலவு செஞ்சேன்னா 5 ரூபாய் கடன் ஆகும். அப்ப இந்த கடனை அடைக்கணும்னா அடுத்த மாசம் எனக்கு எவ்வளவு ரூபாய் கிடைக்கணும்? 20 ரூபாய் கிடைக்கணும். இல்ல 15 ரூபாவது கிடைக்கணும். கிடைச்சாதான் இந்த 5 ரூபாய் என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். இல்ல அடுத்த மாசம் எனக்கு மீண்டும் 10 ரூபாய் தான் கிடைக்குது. அப்ப இந்த 5 ரூபாய் குட்டி போட்டா 6 ரூபாய் ஆகும். இல்லன்னா 7 ரூபாய் ஆகும். உதாரணம், குட்டி போடும்போது 2 மாசம் ஆச்சு, 3வது மாசம் ஆச்சு, என்ன செய்ய முடியல? கொடுக்க முடியல. அப்ப இங்க கடன் ஏறிட்டே போகும். வருமானத்தை விட
இங்க கடன் ஏறி கொண்டு போகும்போது அவங்களுடைய அவமான பேச்சு, அவங்களுடைய ஏளன பேச்சு, அல்லது இதை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாத ஒரு நிலை இருக்கும்போது இன்னைக்கு செய்தித்தாள்ல பார்க்கிறோம், கடன் தொல்லையினால் குடும்பத்தோடு தற்கொலை, விஷம் குடித்து தற்கொலை, கடன் பிரச்சனையினால அவர் தற்கொலை செய்து கொண்டார், தனிமையாக தற்கொலை செய்து கொண்டார், அல்லது குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்டார்கள். அப்ப பாருங்க, இந்த கடன் ஏற ஏற நமக்கு மன உளைச்சலும் அதிகரித்து கொண்டே இருக்கும். எப்படி கட்டுவது, எப்படி கொடுப்பது, எப்படி கொடுப்பது, எந்த காசு எடுத்து கொடுப்பது, பிரச்சனை மனசுக்குள்ள ஏறிட்டே இருக்கும். அது கவலையாக நமக்குள்ள வந்துட்டு இருக்கோம். அப்பதான் நம்ம வருவோம், ஐயோ கடன் பிரச்சனை, கடன் பிரச்சனை, கடன் பிரச்சனை. அப்ப வருவாய் கேட்டு செலவு இருக்கும் போது, வருவாயும் செலவும் சேர்ந்து செல்லும் போது பிரச்சனை இருக்காது. பாருங்க, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில் சவுல் 1000 பேரை கொன்றார். சவுல் 1000 பேரை கொன்றான், தாவீதோ 10000 பேரை கொன்றார் என்று பாடினார். 15,000 பேரை கொன்றான் என்று பாடினான். இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை. பாருங்க, சவுல் எத்தனை பேரை கொன்றான்? 1000. தாவீது 16,000 பேர். அப்ப பாருங்க, அப்ப சவுல் அரசன், தாவீது அந்த நேரத்தில் ஒரு சிறுவன். அப்ப அந்த சிறுவனாக இருந்த தாவீது பெரிய காரியங்களை செய்தான். அதே நேரத்தில் அரசனாக இருந்த இந்த சவுலால் அந்த பெரிய காரியத்தை என்ன செய்ய முடியல? செய்ய முடியல. 10ல் 1 மடங்கு கூட செய்ய முடியல. அந்த நேரத்தில் மற்ற மனிதர்களுக்கு இது தெரியும். தெரிந்ததால் அவர்கள் தாவீதை கொஞ்சுகிறார்கள். ஆனால் சவுலை என்ன செய்கிறான்? கொஞ்சம் இறக்குறாங்க. உடனே சவுலுக்குள்ள என்ன வருது? பொறாமை வருது. சவுலுக்குள்ள பொறாமை வருது. அந்த பொறாமை கோபமாக மாறுது. கோபமாக மாறி அது வெறி ஆகிறது. வெறியாகி தாவீதை கொலை செய்கிற அளவுக்கு கூட அது சென்றது. பாருங்க, அப்படி பார்க்கும்போது சவுலுக்கு இதுதான், இதுக்கு மேல முடியாது. தாவீதுக்கு அதுதான், அது ஆண்டவர் கொடுத்தது. அப்ப அந்த சக்திக்கு மீறி சவுலால என்ன செய்ய முடியல? என்ன செய்ய முடியல? போரிட முடியல. அந்த கோலியாத்தை கொன்னது யாரு? தாவீது. சவுலால முடியல. அப்பதான் சவுல் சொல்லுவான், யார் இந்த கோலியாத்தை கொல்கிறார்களோ அவர்களுக்கு நான் என்ன கொடுப்பேன்? என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பேன், அரசவையில் ஒரு பெரிய பொறுப்பை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி அப்ப சவுலுக்கு முடியாத காரணத்தினாலதான் யார் இவரை கொல்லுவார்கள் என்று அவன் வெளியில வாரான். அப்ப அவனுடைய சக்தி அதுதான் இல்லையா? அப்ப அவனுடைய சக்தி அவன் புரிந்து கொண்டானோ என்ன தெரியல. ஆனால் புரிந்து கொண்ட காரணத்தில் அப்படி சொல்லி இருப்பான். ஆனால் தாவீது கொன்ற பிறகு அவனை மக்கள் கொண்டாடுவது இவனால என்ன செய்ய முடியல? பொறுக்க முடியல. சக்திக்கு மீறிய எதிர்பார்ப்பு அவனுக்கு காயத்தை கொடுக்கிறது. அந்த காயம் மனவேதனையை கொடுத்தது, பொறாமையை கொண்டு வந்தது, கோபத்தை கொண்டு வந்தது, வெறியை கொண்டு வந்தது. அது கொலையில் சென்று முடிய அளவிற்கு அவனை பாதிக்கிறது, சவுலை பாதிக்கிறது. பாருங்க, அப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் சக்திக்கு மீறி என்ன செய்ய முடியாது? ஆசைப்பட முடியாது, கூடவும் கூடாது. சக்திக்கு மீறி ஆசைப்பட்டா குடும்பத்துல கஷ்டம். குடும்பத்துல கஷ்டம்னா முதல்ல மனசுக்கு தான் கஷ்டம். அது நமக்கு பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வரும். ஆக இது மன காயத்திற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இழப்புகள்னா, ஒரு குடும்பத்தை எனக்கு தெரியும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வீட்டுல 2 பசங்க. மூத்த பையன் நாயை குளிப்பாட்டுவதற்காக குளத்திற்கு போனான். குளம்னு சொல்லும் போது அந்த திருநெல்வேலி சைடு அந்த பக்கம் போகும்போது பெரிய கிணறு மாதிரி வெட்டி போடுவாங்க. அப்ப இந்த பிள்ளைகளில் எங்க குதிச்சு விளையாடுவாங்க? இந்த கிணத்துக்குள்ளதான் குதிச்சு குளிக்கிறது, விளையாடுறதெல்லாம் இந்த பெரிய கிணறு தான். அதுல இருந்து தான் தண்ணிய வயலுக்கெல்லாம் அனுப்புவாங்க, ஏர் பாய்ச்சி அனுப்புவாங்க. அந்த பழைய முறைகள்ல நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க இல்லைனாலும் டிவிலையாவது நீங்க பாத்திருக்கலாம். அப்ப அப்படிப்பட்ட அந்த கிணத்துல இவன் நாயை கொண்டு போறான். நாய் இவனுடைய கையில இருந்து தவறி உள்ள விழுந்தது, கிணத்துக்குள்ள விழுந்துச்சு. அப்ப நாய் விழுந்த உடனே இவனு அந்த வேகத்துல என்ன செஞ்சிட்டான்?
கிணத்துக்குள்ள விழுந்துட்டான். ஆனா இவனுக்கு நீச்சல் தெரியாது. உள்ள விழுந்தவன் யாருமே கிடையாது பக்கத்துல, அப்படியே மூழ்கி செத்துட்டான். கடைசியில அவங்க தேடி 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 கடைசியில இந்த நாய் உள்ள விழுந்து கிடங்கிற பார்த்துட்டு தான் கிணத்துல வந்து பிடிச்சாங்க, கிணத்துல வந்து பார்த்தாங்க. அந்த வேதனை ஒரு வருஷம் அந்த அம்மா கிட்ட இருந்து போகவே இல்லை. ஒரு வருஷத்துக்கு மேல அந்த அம்மா வீட்டை விட்டு வெளியில வரல, கோயிலுக்கு போகல, வெளியில போகல. அந்த ஒரு வருஷம் அழுக எத்தனை பேர் போய் சொல்லியும் அவங்களால என்ன பண்ண முடியல, அவர்களை ஆறுதல் படுத்த முடியல. சொல்ல சொல்ல அவங்களுக்கு அழுகதான் வருமே தவிர அவங்க அதுல இருந்து வெளியே கொண்டு வர ரொம்ப கஷ்டம். ஒரு வருஷத்துக்கு மேல கஷ்டப்பட வேண்டி இருந்தது. ஒரு சில இழப்புகள் பாருங்க, விவிலியம் சொல்லுகிறது. தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம் 34, 35வது வசனம். தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்கள் வாசிங்க. தம் ஆடைகளை தன் ஆடைகளை கிழித்துக் கொண்டு இடுப்பில் சாக்கு உடையை கட்டிக்கொண்டு பல நாட்களாய் தம் மகனுக்காக துக்கம் கொண்டாடினார். அவர் புதல்வர் புதல்வியர் அனைவரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தனர். அவரும் எந்த ஆறுதலான வார்த்தைக்கும் செவிகொடாமல் நான் துயரற்று பாதாளத்தில் இறங்கி என் மகனிடம் செல்வேன் என்று அவருக்காக அழுது புலம்பினார். பாருங்க, யார் இது இப்படி அழுறது? யாரு தெரியுமா? யாக்கோபு. யாருக்காக அழுதது? எந்த மகன்? யோசேப்புக்காக. யாக்கோபு தன்னுடைய 12வது மகன், கடைசி மகன் யோசேப்புக்காக, 12வது மகன் இல்ல 11வது மகன். 12வது மகன் யாரு? பெஞ்சமின். அப்ப பாருங்க, 11வது மகன் யோசேப்புக்காக என்ன செய்கிறார்? அழுகிறார். அப்ப அந்த அழுகை அவரால் கட்டுப்படுத்த முடியல. அப்ப அவருடைய அந்த உடன்பிறப்புகள், சகோதரர்கள், பிள்ளைகள் எல்லாம் போய் சொல்றாங்க, நாங்க உங்க பிள்ளையாக இருக்கிறோம் இல்லையா, நாங்க இத்தனை பேர் இருக்கிறோம் இல்ல, அதுல இந்த வெளியில வாங்கன்னு சொன்னாலும் அவரால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியாம அவர் சொல்றாரு, நானும் மகனோடையே செத்து போறேன், நானும் மகனோடையே பாதாளத்துக்கு போறேன், நானும் மகனுடைய கீழே போறேன்னா என்ன அர்த்தம்? நானும் மகனுடைய செத்து போறேன். பாருங்க, அந்த யாக்கோபாலேயே அந்த வருத்தத்தை என்ன செய்ய முடியல, தாங்க முடியல. அப்ப இன்னைக்கு எதிர்பாராத இழப்புகள் சொல்லும் போது என்னுடைய கணவன் அல்லது என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய பிள்ளைகள், பொதுவாக பெற்றோர் இருக்க பிள்ளைகள் இறந்து போறதா ரொம்ப பயங்கரமான கஷ்டம், பயங்கரமான வலி. அதுல இருந்து வெளியே வருவது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதோட எனக்கு நெருங்கிய நண்பர்கள் என்னை விட்டு பிரியும் போது நமக்கு என்ன செய்யும், ஒரு சில நேரங்கள்ல மனக்காயம் வரும்போது அது நமக்கே தெரியாம ஒரு சில நேரங்கள்ல நம்ம அறியாம என்ன செய்ய ஆரம்பிப்போம், திடீர்னு கண்ணீர் வந்துரும், திடீர்னு இந்த பேயாட்டம் மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவோம், திடீர்னு வீட்டை விட்டு ஓட ஆரம்பிச்சிருவோம், என்ன கூப்பிடுறா அப்படின்னு சொல்ல ஒரு நிலைகள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த இழப்பு கொடுத்த அந்த பாதிப்பு நம்ம மனசுக்குள் இறங்கி அது வெளிவராமல் உள் அழுத்துகின்ற காரணத்தினாலதான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு. ஒரு நிமிடம் எழுந்து நிலைங்க பார்க்கலாம். அப்ப இந்த இழப்புகளை ஆண்டவர் என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டும், எடுத்து மாற்ற வேண்டும். இந்த இழப்புகள் சொல்லும் போது செத்து போனது மட்டும் கிடையாது. எனக்கு ரொம்ப கூட நெருங்கி இருந்தவங்க திடீர்னு என்கிட்ட சண்டை பிடிச்சிட்டு போகும்போது நமக்கு எப்படி இருக்கும், மன கஷ்டமா இருக்கும். அப்ப இவ்வளவு நாள் கூட இருந்தானே, இவ்வளவு நாள் இருந்தாங்களே, இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு நமக்கு என்ன செய்யும், என்ன வரும், மனவேதனை வரும் இல்லையா? அந்த வேதனைகள் எல்லாம் போனோம். அப்படி ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க பார்க்கலாம். இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையிலே வந்த இழப்புகள் பிறரால்
வந்த இழப்புகள் உறவுகள் பிரிந்து போனதால் வந்த இழப்புகள் அனைத்திலிருந்தும் இந்த நாளிலே எனக்கு ஒரு விடுதலையை தாங்க அந்த காயங்கள் எனக்குள்ளே இருந்து எனக்கு தெரிந்தோ தெரியாமலோ வருத்தத்தை கொடுத்திருந்தால் இந்த நாளிலே அந்த வேதனைகளை எல்லாம் எடுத்து மாற்றுவீராக. இந்த நாள் எனக்கு விடுதலையின் நாளாக மாற்றி காட்டுவீராக. அப்படி அமர்வோம். அப்ப இந்த மன நோய்கள் தோன்றுவதற்காக காரணங்களை பற்றி பார்த்தோம். யாருக்காவது வயிறு பசிக்குதா? இல்ல. அப்ப கொஞ்ச நேரம் கூட அப்படி என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்ப இந்த மன நோய் தோன்றுவதற்கான காரணத்தை பார்த்தோம். இதற்கான அறிகுறிகள் என்ன? அப்ப ஒரு ஏதோ ஒண்ணு வரணும்னா, ஏதாவது சுனாமி வரணும்னா என்ன அறிகுறி வரும்? சுனாமி வர்றதுக்கு முன்னாடி கடல் அமைதியா இருக்கும், அதுக்கப்புறம் உள்வாங்கும், அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு என்ன செஞ்சோம் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? வீட்டுக்கு விருந்துகாரங்க வராங்கன்னா என்ன அறிகுறி? காக்கா கரைஞ்சா வீட்டுல என்ன செய்யறாங்க? விருந்துகாரங்க வராங்க. பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க. அப்ப ஒரு சில காய்ச்சல் நமக்கு வருவதற்கு காரணம் ஒரு சில நோய்களினுடைய அறிகுறி. ஒரு சில நோய்கள் வருவதற்காக அந்த நோய்கள் உள்ள இருந்தா ஒரு சில காய்ச்சல்கள் வரும். டாக்டர் சொல்லுவாங்க இல்லையா, இந்த காய்ச்சல் இந்த நோய்க்கு, இந்த காய்ச்சல் இந்த நோய்க்கு. என்ன பார்த்து சொல்லுவாங்க? பிளட் டெஸ்ட், இரத்த பரிசோதனை பார்த்து சொல்லுவாங்க. அதே போல மனநோய்க்கும் அறிகுறிகள் உண்டு. முதலாவதாக சிந்தனையில் குழப்பம். சிந்தனையில் குழப்பம். பேசிட்டே இருப்பாங்க, என்ன பேசுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஒன்னு பேசிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்னு பேசிட்டு மீண்டும் இங்க வந்துருவாங்க. மாறுபட்ட பேச்சு, குழம்பிய பேச்சு. அதோடு மட்டும் இல்ல, பேசிட்டே இருக்கும்போது அப்படி யோசித்துட்டே இருக்கிறது, அல்லது அப்படி வெறிச்சு பார்த்துட்டே இருக்கிறது, அல்லது பேசும்போது வார்த்தைகள் தெளிவில்லாம வந்துட்டு இருக்கும். ஒரு சில நேரங்களில் நீங்க பார்க்கலாம், இந்த பைபிள் கோயில்ல பைபிள் வாசிக்கிறதுக்காக முதல்ல யார் வாங்க தெரியுமா? யாரு பைபிள் வாசிக்கும் போது எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. புதுசா பைபிள் வாசிக்கிறவங்கள கரெக்டா என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். முதல்ல தெளிவா போயிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் என்ன செய்யும், கொஞ்சம் கொளர ஆரம்பிக்கும். அப்ப அந்த நடுக்கம் அந்த வார்த்தையிலேயே தெரிஞ்சிடும் இல்லையா? பேச்சு போட்டியாக இருக்கும் போது கூட ஒரு சிலர் புதுசா பேச போகும்போது அப்படிதான் பேசிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆனா பேசுறதுக்கு முன்னாடி அழகா ஒப்பிப்பாங்க. அப்படி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பேசி, வீட்டுல சொல்லி அங்க சொல்லி எல்லா இடம் அழகா சொல்லுவாங்க. இவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும், இவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்கரேஜ் பண்ணி அனுப்புவோம். இங்க வந்து நின்னுட்டு இப்படி நினைப்பாங்க. நின்னுட்டு 2 வார்த்தை தொடங்கி 3வது வார்த்தையில ஆகுமா, அவன் கை வேர்க்க ஆரம்பிக்கும், முகம் வேர்க்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் விட்டா என்ன செஞ்சிருவாங்க, மயங்கி கீழே விழுந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒரு சிலருக்கு உண்டு. வெளியில எங்களுக்கு ஒரு ப்ரொஃபசர் கிளாஸ் எடுக்கிறதுல கில்லாடி. ஆனா ஏதாவது ஒரு மீட்டிங்ல போய் ஒரு வார்த்தை பேசுங்கன்னு சொன்னா அவருக்கு வாயிலிருந்து பேச்சு வராது, பேச முடியாது அவரால. ஐயோ அவள் அப்படிதான் பாருங்க. அப்ப அது எதற்காக யோசித்து பார்க்க வேண்டும். பாடம் எடுக்கிறார், நல்ல பாடம் எடுக்கிறாரு பிள்ளைகளுக்கு. ஆனா மேடையில நின்று ஒரு வார்த்தை பேசுங்கன்னு சொன்னா என்ன செய்ய மாட்டாரு, பேச முடியல. என்ன காரணம், யோசித்து பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு பிரச்சனை. ஒருவேளை இவர் சின்ன வயசுல நீ ஒண்ணுக்கு லாய்க்கு இல்ல, இவர் ஒருவேளை பேச வந்திருக்கலாம். பேச வந்த நேரத்துல என்ன பேசுற நீ, உனக்கு பேச லாய்க்கே இல்லை அப்படின்னு சொன்ன என்ன இருக்கும். ஏன்னா சமீபத்தில் ஒரு பிள்ளை முதல்ல பைபிள் வாசிக்க வாசித்தா. அப்ப இடையில 2-3 தப்பு வந்துச்சு. உடனே அவங்க அம்மா அந்த பிள்ளைய பார்த்து சொல்லுது, உன்னை விட 2 வயசு குறைஞ்ச அந்த பிள்ளை, இந்த பொண்ணு 7ஆம் கிளாஸ் படிக்குதுன்னு நினைக்கிறேன்,
அப்ப அது என்ன, எத்தனாம் கிளாஸ் படிக்கணும்? 5ஆம் கிளாஸ் படிக்கணும். 2 வயசு குறைஞ்ச அந்த பிள்ளை எவ்வளவு அழகா வாசிக்குது. ஒன்னால வாசிக்க முடியலன்னு ஒரு கொட்டு அந்த பிள்ளைக்கு. அதுக்கப்புறம் பிள்ளை அந்த பைபிள பக்கமே திரும்பி பாக்குறது கிடையாது. அந்த பைபிள பக்கமே திரும்பி பாக்குறது கிடையாது. நான் வாசின்னு சொன்னா கூட அந்த பிள்ளை என்ன செய்யாது, வாசிக்காது. என்ன காரணம்? அந்த அம்மா செஞ்ச வேதனை. பாத்தீங்களா, முதல்ல வருது ஒரு பிள்ளை, 2 தப்பு செஞ்ச என்னதான், தப்பு செஞ்சுதான் நம்ம என்ன செய்வோம், ஆமா வளரும், திருந்த முடியும். அந்த சொன்ன உடனே அந்த பிள்ளை, ஐயோ இனி என்னால என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது, என்னால வாசிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு குறை அந்த பிள்ளைக்கு மனசுல விழுந்துட்டு, இனி இந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. இது அந்த பிள்ளைக்கு வந்த அந்த காயம். பாத்தீங்களா? அப்ப இந்த பேச்சு வழக்குல ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் மனக்குழப்பத்தை உருவாக்குகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது ஒரு சிலர் இப்படிதான் சொல்லுவாங்க, பேசிட்டே இருந்துட்டு நான் சொன்னேனா அப்ப என்ன செஞ்சிடும், பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு என்ன செஞ்சிடும், மறந்து போயிரும். அதுக்கப்புறம் நீ இப்படி சொன்ன, நானா சொன்னேன். பாருங்க, இது அந்த மன நோயினுடைய அறிகுறி. அடுத்ததாக பார்க்கும்போது தவறான நம்பிக்கைகள். தவறான நம்பிக்கை அப்படின்னு சொல்லும் போது ஒரு சிலர் எனக்கு தெரியும், என்ன பிரச்சனை வந்தாலும் இது அவங்க எனக்காக செஞ்ச மந்திரவாதம், அவங்க எனக்காக செஞ்ச செய்வினை, அவங்களை எனக்கு பிடிக்கல, அதனால அவங்க என்னதோ செஞ்சிருக்கிறாங்க. ஒரு சின்ன நோய் வந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் அவதான் எனக்கு ஏதோ செய்யறா. தவறான நம்பிக்கைகள். அப்ப பாருங்க, ஒரு சில பிரச்சனைகளுக்கு காரணம் நம்முடைய நோயாக இருக்கலாம், ஒரு சில பிரச்சனை காரணம் என்னுடைய தவறாக இருக்கலாம், ஒரு சில பிரச்சனைகள் ஒருவேளை ஒரு விதத்திலிருந்து வரலாம். ஆனா எல்லாவற்றையும் இவங்களாலதான் இது. அப்ப பில்லி சூனியத்து மேல, மந்திரவாதத்து மேல, குறி சொல்லுதல் மேல தூக்கி போடும்போது அதுவும் மன தெளிவற்ற ஒரு நிலை. ஒரு சிலர் சொல்லுவாங்க, என் முன்னாடி கடவுள் நின்று பேசிட்டே இருக்கிறாரு. கடவுள் பேசலாம், இல்லைன்னு நான் சொல்லல. ஆனா ஒரு சில எதுக்கெடுத்தாலும், நேற்று அன்னை மரியாள் வந்தாங்க, முந்தின நாள் யோசிப்பு வந்தாரு, அதுக்கு முந்தின நாள் பீட்ரு வந்தாரு, அதுக்கு முந்தின நாள் மிக்கேல் அதிதூதர் வந்தாரு. அப்படி சொல்லியே இருப்பாங்க. ஒரு சிலர் உண்டு. இது மன நோயினுடைய அறிகுறி. அது எங்களுக்கு ஒரு ஃபாதர், நான் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரியல, ட்ரெயின்ல போயிட்டே இருப்பாரு. திடீர்னு ட்ரெயின் நிக்கும் இல்லையா, ஸ்டேஷன்ல நிக்கும் போது ட்ரெயின்ல இருந்து இறங்கி வந்துருவாரு. இறங்கி வந்து அப்படி அழகா போய் அப்படியே பார்த்துட்டு நிப்பாரு. என்னடா இது பார்த்துட்டு நிக்கிறாங்கன்னா, நாங்க இறங்கி வந்து என்ன ஃபாதர்னு கேட்டா, கடவுள் இந்த இயற்கையை எவ்வளவு அழகாக படைத்திருக்கிறார், அழகான பச்சை இலைகள், அழகான பூக்கள். எப்ப கொஞ்சம் விட்டா ட்ரெயின் போயிருக்கும், இவர் என்ன செஞ்சிருப்பாரு, அங்கதான் நின்றுட்டு இருக்கணும். அப்ப இது ஆன்மீக போதை. கோயிலை விட்டு வெளியில வரவே மாட்டார். கடைசியில 2 வருஷம் வெள்ளூர் ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சைக்காக கொண்டு விட வேண்டியிருந்தது. 2 வருஷம் மன அழுத்தம் அதிகமான அந்த நிலை அவருக்குள்ளே தவறான நிலையை கொடுத்து. ஒரு சிலருக்கு இப்படிதான், எதை செஞ்சாலும் எதை தொட்டாலும் பாவம், எதை செஞ்சாலும் பாவம். ஒரு சில இளைஞர்கள் எனக்கு தெரியும், 2-3 இளைஞர்கள் பெங்களூர்ல இருக்கும்போது நிம்ஸ் ஹாஸ்பிட்டல் பெங்களூர்ல இருக்கு, மன பாதிக்கப்பட்டவங்களுக்காக. அந்த பேர்ல நான் சொல்ல விரும்பல, நிகழ்வுகள், அந்த பெந்தேகோஸ்தே நிகழ்வுகள், ஒரு சில நிகழ்வுகளை பார்த்து அதுல கொடுத்த அந்த கருத்துக்களை அவங்க அப்படியே உள்வாங்கி அதுல சொல்லுவாங்க. ஒரு சில கருத்துக்கள் வாழ்க்கைக்கு முரணான கருத்துக்களாக இருக்கும். அதை அப்படியே உள்வாங்கி அதை அவங்கள மனசு அப்படி சொல்லிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க. கடைசியில அவன் பைத்தியம் பிடிக்காத குறைய அவங்க அம்மா கூட்டிட்டு வருவாங்க. பேசிட்டு அதுக்கப்புறம் எங்க அனுப்பி விட்டுற வேண்டியது இருக்கும், ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து வாங்குறதுக்கு. பாருங்க, என்ன தவறான சிந்தனை, தவறான நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை தவறாக மாறும்போது நமக்கு என்ன வரும், மன நோய்கள் வரும். அந்த நிலையிலிருந்து அந்த பையனை வெளியில எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருந்தது பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருந்துச்சு. படித்து கொண்டிருந்த ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், மூளை
சலவை செய்து மழுங்கடிக்கக்கூடிய தன்மை. என்னை பாருங்க, நீ உடம்புல குண்டை கட்டிட்டு போய் வெடிக்கணும், மனித வெடிகுண்டா செத்து போகணும், அப்படி அவன் சாகணும்னா, உயிரையே அவன் கொடுக்கணும்னா எந்த அளவுக்கு அவன் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? மூளை சலவை செய்யப்பட்டிருக்க வேண்டும். பாருங்க, அப்படி இருந்தாதான் அவனால போக முடியும். இல்லைன்னா சாதாரண உங்கள்கிட்ட ஒரு குண்டை கொட்டித்தாருனா, இன்னைக்கு ஒரு குண்டை உங்க வயிற்றுல வச்சுட்டு அதுல போய் வெடிச்சு நீங்களும் அப்படியே போங்க அப்படின்னு சொன்னா நடக்குமா? ஐயோ, எனக்கு பொண்டாட்டி இருக்கிறாங்க. எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள் இருக்காங்க. நடக்குமா? நடக்காது. அதே நேரத்துல அவங்க மனசு உறிஞ்சி 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 அங்க போட்டு 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 நான் தான். ஒரு சிலர் இப்படிதான் என்னன்னா இந்த ஏத்தி விடுவாங்க இல்லையா, சொல்லி 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 ஏத்தி விட்டு இந்த ஆளு தப்பிடுவாரு, இவங்க போய் மாட்டிட்டு முழிப்பாங்க. தெரியுமா? ஒரு சில ஆட்கள் இந்த மாதிரி உள்ள நிலைகள் தான். அந்த தவறான நம்பிக்கைகள் வருகின்ற பொழுது பிரச்சனைகள் வரும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உணர்ச்சி மாற்றங்கள். உணர்ச்சி மாற்றங்கள் உணர்ச்சி மாற்றங்கள்னா நல்லா பேசிட்டு இருப்பாங்க, நல்லா சிரிச்சிட்டு இருப்பாங்க, திடீர்னு வெடிச்சு தள்ளுவாங்க. நல்லாதான் இருப்பாங்க. அப்ப நம்ம நினைப்போம், ஐயோ நல்ல கணவர், நல்ல பிள்ளை, நல்ல ஃப்ரெண்டு. திடீர்னு பார்க்கும்போது அப்படி முகம் அப்படி வரும் ஒரு கோபம். அதை பார்க்கும்போது ஐயோ இவனா இவளா இப்படி அப்படின்னு என்ன செய்ய வரும்? நம்மளையே அறியாமலேயே பாருங்க, நல்லா பேசிட்டு இருப்பாங்க, நல்ல அன்பு செய்வாங்க, ஆனா திடீர்னு அந்த அன்பு கோபமா மாறும். திடீர்னு பயந்து ஒளிவா. ஒரு சிலர் அப்படிதான், வெளியில எல்லாம் தைரியமா நிப்பாங்க அப்படி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உள்ளுக்குள்ள அந்த பயத்தை வெளிக்காட்டுறது எப்படி காட்டுவாங்க தெரியுமா? இப்படிதான் காட்டுவாங்க. ரொம்ப தைரியமா அப்படி இப்படின்னு காட்டுவாங்க. லைட்டா ஒரு இது பண்ணி பாருங்க, அவுட். அதான் சொல்லுவாங்க பேஸ்மெண்ட் வீக்னு சொல்லுவாங்க இல்லையா? இதான் உண்மை. ஒரு சில மனிதர்கள் இப்படி தங்களுக்குள் இருக்கக்கூடிய பயத்தை, தங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த பதட்டத்தை எப்படி வெளிக்காட்டுவாங்கன்னா இப்படிதான் வெளிக்காட்டுவாங்க, அப்படிதான் காட்டுவாங்க. மற்றபடி உள்ள இருக்கிற நிலை வெளியில தெரியக்கூடாது என்பதற்காக மனநோயினுடைய பாதிப்பு. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது சமூக நிலையிலிருந்து விலகுதல். அப்படின்னா தனிமையை தான் விரும்புவாங்க, கூட சேர்ந்திருக்கிறத ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க. கலகலப்பா கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா அதுல இருந்து அப்படியே எழும்பி அந்த பக்கத்துல போய் உட்கார்ந்துருவாங்க. அந்த கலகலப்பா இருக்கவங்க கூட என்ன செய்ய மாட்டாங்க? இருக்கவும் மாட்டாங்க, இருக்கிறவங்களை இருக்க விடவும் மாட்டாங்க. அதான் பிரச்சனை. போய் இரு, நீ பிரச்சனை இல்லை, ஆனா இருக்கிறவங்களையும் இருக்க விடாம பண்றாங்க பாருங்க, அது அதை விட அதிகமான பிரச்சனை. அப்ப இந்த தனிமை மிக 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 பெரிய ஒரு கொடுமை. ஒரு மனிதன் ஒரு இடத்துல இருந்து, வீட்லயும் சரி, ஒரு சில பெற்றோர் சொல்லுவாங்க, என் பையன் யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான், தனியா போய் உட்கார்ந்து இருக்கிறான், ரூம்ல போய் உட்கார்ந்து இருக்கிறான், தனியா போய் படிக்கிறான், தனியா போய் படுக்கிறான், யார் வந்தாலும் வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள்ட்டையும் ஒழுங்கா என்ன செய்ய மாட்டேங்கிறான், பேச மாட்டேங்கிறான். அது எதற்கான காரணம்னு யோசித்து பார்க்க வேண்டும். தனிமை வருவதற்கு சமூகத்தில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பிரிகிறான்னா, கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்குறான்னா, அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு வேதனை, ஒரு காயம் இருக்கிறது. அதுதான் அவனை என்ன செய்து கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்கிறது. ஆக இதுவும் மனநோயின் அறிகுறிகள். இப்படிப்பட்ட அந்த நிலைகளோடு நாம் இருந்தால் இந்த நாளில் இருந்து சிறிது சிறிதாக விலக இந்த நாள் நமக்கு துணை புரியட்டும். தொடர்ந்து நாம் சந்திப்போம். பிதா சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். சாப்பிட்டுட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க? போயிட்டு வாங்க.
தட்டி தந்தை வரை வருவோம். நம்முடைய கண்களை மூடி